கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தொடர்ந்து ஆதியாகம புஸ்தகத்தை புதிய ஏற்பாட்டினுடைய வெளிச்சத்திலிருந்து நாம் தியானிக்கின்ற பொழுது அநேக சத்தியங்கள் அங்கே விளங்குகின்றன. அப்படி தியானியாமல் நாம் வெறுமனே இரண்டையும் நாம் விட்டு படித்தால் அவ்வளவு சரியாக நமக்கு வேதத்தில் அந்த ரகசியங்கள் விளங்காது என்ற அடிப்படையில் புதிய ஏற்பாட்டின் மூலமாக ஆதியாகம புஸ்தகத்தை பார்ப்போம் என்று ஒவ்வொரு புத்தகங்களாக பார்க்கும்படியாக இந்த நாளிலே நாம் பிரயாசப்பட்டு நாம் தொடர்ந்து 4 அதிகாரம் 5ஆம் அதிகாரமும் நாம் தொடர்ந்திருக்கிறோம். 5ஆம் அதிகாரமானது தொடர்ச்சியாக ஒவ்வொருத்தரும் எவ்வளவு நாள் வாழ்ந்தார்கள் என்ற அடிப்படையில் அந்த நிகழ்வுகள் வந்து கொண்டே இருக்கிறபடினாலே அது உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே இயங்கும் இணைந்த கைகள் பவுண்டேஷன் குடி மற்றும் போதை மறுவாழ்வு மையத்தில் உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள். நாங்கள் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், சிறந்த உளவியல் மற்றும் மனநல ஆலோசகர்கள், தேர்ச்சி பெற்ற செவிலியர்கள், தியானம், யோகா, உடற்பயிற்சி வல்லுநர்கள் மற்றும் பல நிபுணர்களை கொண்டு முழுமையான சிகிச்சையினை வழங்குகிறோம். உடல் மற்றும் மனநல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாங்கள் தனிப்பட்ட கவனம் மற்றும் நவீன சிகிச்சைகளை வழங்குகிறோம். எங்கள் மையத்தில் உள்ள வசதிகள்: தனிப்பட்ட படுக்கை, மின்விசிறி, சுத்தமான கழிவறை, 3 வேளை தேநீர், சத்தான உணவு மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர். ஒரு போன் செய்தால் போதும் உங்கள் இல்லம் தேடி வந்து அழைத்து செல்லும் வசதியும் உள்ளது. இப்போதே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு எண் 8747711115. இணைந்த கைகள் பவுண்டேஷன், சோழவந்தான் அருகே, மதுரை. இப்பொழுது இந்த 6ஆம் அதிகாரத்தில் அநேகர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கின்றன. அந்த பிரச்சனைகளுக்கு ஊடாக நான் கடந்து செல்லாமல், ஆனால் அது உங்களுடைய பார்வையிலே அதை விட்டு வைக்கும்படியாக நான் விரும்புகின்றேன். அந்த அடிப்படையில் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறேன். மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகள் அதிக சௌந்தியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கு மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அந்நாட்களில் ராட்சதர்கள் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோடு கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்திலே பேர் பெற்றவர்கள் மனுஷர்களாகி பலவான்களானார்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தம் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது என்றார். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, கரண்டு சற்று போய்விட்டபடினால கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக இருக்கும். இருந்தாலும் கூட இந்த சத்தத்தின் அடிப்படையிலே நீங்கள் கேளுங்கள். இந்த 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது மனுஷர்கள் பூமியின் மேல் பெருகுகிறார்கள். அவர்களுக்கு குமாரரும் குமாரத்திகளும் பிறக்கிறார்கள். தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகள் அழகுள்ளவர்கள் என்று கண்டு அவர்களை தங்களுக்குள் பெண் கொண்டார்கள். இதை எப்படி இந்த உலகத்திலே இந்த கிறிஸ்தவ வட்டாரத்தில் மிக அதிகமான நபர்கள் இந்த யூதா புத்தகத்தையும் எடுத்துக்கொண்டு பேதுரு புத்தகத்தையும் இவைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு வைத்துக்கொண்டு அந்த தேவகுமாரர்கள் தேவ தூதர்கள் என்றும் யோபு புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியை வைத்து தேவ புத்திரர்கள் என்பது தேவ தூதர்கள் என்றும் இங்கே குறிப்பிட்டு விடுகிறார்கள். ஆனால் கர்த்தர் ஒரு இடத்திலே சொல்லுவார், ஒரு மனிதனுக்கு ஒரு மனைவி இருந்தால் அவன் செத்து போனான், அவனுடைய சகோதரன் என்று 7 சகோதரர்களை திருமணம் செய்து கொண்டால் அவள் யாருக்கு மனைவியாக மறுமையிலே அவள் எழுந்திருக்கக்கூடும் என்ற கேள்வி ஆண்டவரிடத்தில் வைத்த பொழுது நீங்கள் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். அப்படி அல்ல, அங்கே ஆண் என்று பெண் என்றும் அல்ல, எல்லோரும் தேவதூதர்களைப் போல இருப்பார்கள் என்ற அடிப்படையில் அங்கே குறிப்பிடுகிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். சில நபர்கள் தேவ தூதர்கள் மனுஷருவம் எடுத்தார்கள். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அது தேவன் அனுமதிக்கிற அந்த சூழ்நிலையிலே அவர்கள் எடுத்தார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்பொழுது இந்த இடத்துல நாம் பார்க்கிற பொழுது இங்கே மனுஷகுமாரத்திகள் தேவகுமாரர்கள் என்று சொல்லுகிற பொழுது ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். சேத்து பிறக்கிறார். 5ஆம் அதிகாரத்தினுடைய ஆரம்பத்தில் பார்க்கிறோம். சேத்து பிறக்கிறார். இந்த சேத்து பிறக்கின்ற பொழுது நீங்கள் அதற்கு பின்பு பார்த்தீர்கள் என்று சொன்னால் என்ன நடக்கிறது? இந்த 5 கடைசி வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அதிகாரத்திலே ஏனோசு, சேத்துக்கு ஏனோசு என்று ஒருவர் பிறக்கிறார். இந்த ஏனோசு பிறந்த காலத்தில் மனிதர்கள் கர்த்தருடைய நாமத்தை
தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு முறையான ஒரு தொழுகை நடந்திருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அதுவரைக்கும் ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்தில் சொல்வது இப்படியே போய்கொண்டிருந்த அந்த நிலைமை மாறி ஒரு தொழுகையாக, ஒரு கூடுகையாக கூடி தேவனை தொழுது கொண்டார்கள். அப்போ தேவனோடு உடன்படிக்கை பண்ணி தேவனுக்கு பலியிட்டு தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் தேவகுமாரர்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாக பழைய ஏற்பாடாக இருந்தால் புதிய ஏற்பாடாக இருந்தால் எடுத்துரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப தேவ தூதர்கள் என்று, தேவ குமாரர்கள் என்று அவர்களை குறித்து தேவனை தொழுது கொண்ட அந்த கூட்டத்திற்கு, அந்த ஐக்கியத்திற்கு தேவ குமாரர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இது அநேகருடைய கருத்து. நான் இந்த கருத்தை ஆதரிக்கிறேன். அதற்கு காரணம் என்ன? தேவனுடைய தூதுவை, தேவனுடைய மனதில் இருப்பதை வெளியே எடுத்து சொல்லுகிறவன் தேவ தூதன் என்று கூட அழைக்கப்படுகிறான். தேவ தூதை கொடுக்கிறவர்கள் என்று அழைக்கப்படுகிறார். இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடியவர் அமெரிக்காவிலே ஒருவர் இருந்தால் தூதரகம் என்று இருக்கிறார். அந்த தூதரகத்தில் சொல்வார்கள் இந்திய தூதன் என்று சொல்வார்கள். இந்திய தூதரகம், தூது சொல்லுகிறவர்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலை. யோபுடைய புத்தகத்தை நீங்கள் படிக்கிற பொழுது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு என்றால் கூட இந்த பூமியை அவர் வெட்டமிடுகையில், நூல் போடுகையில் தேவபுத்திரர்கள் என்று சொல்லுகிற பொழுது பிரியமானவர்களே, அவருடைய சிந்தனையிலே நாம் ஆரம்பம் முதலே அவர் அனாதியா இருக்கிற காலத்திலே அவரை போல் நாம் உருவாக்கப்படுவோம் என்பதை அவர் தீர்மானித்திருந்தார். நான் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையாக கூட இருக்கலாம். ஆகவே இந்த அடிப்படையில் நன்றாக கவனியுங்கள். இந்த அடிப்படையில் நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது இங்கே தேவனை பலியின் உடன்படிக்கையின் மூலமாக தொழுது கொள்கிறவர்கள் தேவதூதர்கள், தேவ சித்தத்தின்படி வாழுகிறவர்கள் என்று நாம் அறிந்து கொள்ளலாம் வேதத்தின் வழியாக. மனித குமாரத்திகள் என்று சொல்லுகிற பொழுது காயின் சந்ததியும் அப்படியே வந்து கொண்டிருக்கிறது. அந்த சிலப்பிரளயத்திற்கு முன்னாலே காயினுடைய சந்ததியும் மகா பலிக்கு பெரிய வந்து கொண்டிருக்கிறது. கிண்ணறம் வாசிப்பது, வீணை மீட்டுவது, சங்கீதம் கொட்டை அடிப்பது, குழல் ஊதுவது, அங்கே இரும்பு செய்வது, வெண்கலங்களை செய்வது, அதை செய்வது, இதை செய்வது என்று சொல்லி பல வகைகளிலும் அவர்களும் விருத்தியாகி பெருகிக் கொண்டே வந்தார்கள். என்றைக்குமே நீங்கள் ஒரு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும். மிஞ்சிய அளவில் தங்களை அலங்கரிக்கக்கூடியவர்கள் இந்த சினிமா நடிகைகளை நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். ஏதோ முகத்தை கழுவி விட்டு லேசாக ஒரு பவுடரை போட்டு நம்ம சர்ச்சைக்கு வர்ற மாதிரி எல்லாம் சர்ச்சிலேயே காக்கா மூக்கான்ட்டு வராங்க. அது வேற விஷயம் இருக்காது. சினிமாவில் வர்றவங்க 10 பேர், ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ அந்த நிகழ்வுக்கு வருகிற பொழுது அதை டச்சிங் பண்ணணும், அதுக்கு உதட்டில் அதை கொடுக்கணும், இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அப்படின்ட்டு கூடயே அந்த படப்பிடிப்பில் வர்ற காட்சி நீங்கள் பார்க்கலாம். மிஞ்சிய அளவுக்கு அவர்கள் தங்களை அலங்கரிப்பார்கள். தேவ சுபாவம் மற்றவர்களாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த சரீரத்தை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், அதை வித்தியாசமான கோணத்தில் அலங்கரித்து பாழாக்கி விடுவதை இன்றைக்கு பச்சை குத்தி கூட சில பேர் செய்து. இதற்கு நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவேன். ஒரு காலத்திலே ஒளி சுமப்பவனாக இருந்தவன் தான், ஒளியின் வடிவமாக இருந்தவன் தான், அதிகாலையினுடைய விடிவெள்ளி நட்சத்திரமாக இருந்தவன் தான் இந்த லூசிபர். இவன் ஒளி பிரகாசிக்கக்கூடியவன். இவன் ஆரம்பித்து விட்டாலே அதற்கு பின்பு சூரியன் வர ஆரம்பிக்கும். இன்றைக்கும் நீங்கள் பாருங்கள், இந்த காலையில் எழுந்த உடனே அதிகாலையில் இந்த பெரிய வெள்ளியாக ஒன்று கிழக்கு பகுதியிலே தெரியும். அப்படின்னா என்றால் என்ன? விடிய போகிறது, இதற்கு அடுத்து சூரியன் வரும் என்று. அப்ப துதி கீத பாடல்கள், அந்த நிகழ்வுகள், அந்த வீணை, அந்த முரசுகள் இயங்குகின்ற பொழுது தேவன் அந்த ஆராதனை கூடத்திற்கு வருகிறார். இது பரலோகத்தில் நடக்கின்ற ஒரு நிகழ்வு. இன்றைக்கும் நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் அநேக தென்னாட்டு சபைகளில் பார்த்திருக்கிறேன். ஒரு 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 பையன் ஒரு சிலுவையை பிடித்து கொண்டு ஆமேன்ட்டு அந்த பாட்டு படிச்சுட்டு வரும்போது பின்னால் அப்படியே வெள்ளையுடைய தெரித்து அப்படியே வருவாங்க. இப்படி வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு தான். அப்படி இருக்காங்களா? அப்படி இருக்காங்க, அது ஒரு பக்கம். இப்பைக்கு நம்ம இப்படி வச்சுக்கிடுவோம். அப்போ அவன் ஊழி இழந்தவனாக ஒரு கரித்துண்டை போல தேவ சமூகத்திலிருந்து அவன் தள்ளப்பட்டு போனான். ஆனாலும் கூட அவனுக்குள் சக்திகள் இருக்கின்றன. இந்த சக்தியிலே அவன் ஒளியின் தூதன் வஸ்திரத்தை அவன் தரித்துக் கொள்கிறான் என்று சொல்லப்பட்டது. புரிகிறதா உங்களுக்கு? ஒளியின் தூதன் வஸ்திரத்தை தரித்துக் கொள்கிறான். உதாரணமாக வச்சுக்கோங்களேன், அவன் குத்துப்பட்டவனை போல குவியலுக்குள்ளையும் மரத்துக்குள்ளையும் இருந்து ஊழையிடுகிறவனாக அவன் இருக்கிறான். ஒரு கிணத்திலே ஒரு மனுஷி இறந்து போனாள் என்றால் விழுந்து வைத்த வலியோ அந்த வலியோ ஏதோ நான் நிறைய பார்த்துருக்கிறேன். எங்கள் ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது கணவனுக்கு மனைவி தண்டனா உடனே மனைவி கோச்சிக்கிட்டு ஓடும். சில கணவர்கள் 100ல் ஒரு கணவர் ஓடுவாங்க, 99 மனைவிமார்கள் ஓடுவாங்க, கிணத்துல ஓடுறதுதான் ஓடுவாங்க.
அங்கே பண்ணக்கடர்னு ஒரு கிணறு இருக்குது, பெரிய கிணறு, அதில் போய் விழுந்துருவேன். இப்படியெல்லாம் நிகழ்ச்சி நடக்குது. அப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த நடுச்சாமம் போல இரவு பகல் இப்படி வரக்கூடியவர்கள் வந்து டம் டம் விழுந்த உடனே அவள் விழுந்து பணம் பயம் காட்டினா, அந்த 3 கண்ணை மாதிரி வந்தான், அந்த முண்டக்கண்ணை வந்தான், அவன் வந்தான், இவன் வந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. அந்த இடத்துல அந்த மனிதர்களுடைய வேஷம் தரித்து கொண்டு அந்த கிணத்தில் விழுவது போலும் தூக்கில் நிற்பது போலும் இந்த தள்ளப்பட்ட அந்த தூதன் சாத்தானாக ஆகியவன், பிசாஸ் ஆகியவன் தன் ஆவியலினால் ஜனங்களுக்கு அப்படி காட்டுவான். மற்றபடி மனிதர்கள் மரித்து போன பின்பு யாருமே வந்து உலகத்தில் வந்து செயல்படுவதெல்லாம் கிடையாது. அதை நீங்கள் முதல் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக இந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது இந்த இடத்துல தங்களை மிஞ்சி அலங்கரித்து சொன்னல்லவா ஒளியின் தூதன் வஸ்திரத்தை தைத்துக் கொள்வான். இது போல காயினுடைய சந்ததியிலே வந்த அந்த அருமையான பெண் மக்கள் தங்களை நன்றாக அலங்கரித்துக் கொண்டு ஒரு மகிமையான நல்ல வஸ்திரத்தை நல்லா விடுத்து கொண்டு அவங்க வந்த உடனே இவங்க தேவகுமாரர்கள் சொல்றோம் இல்லையா, கர்த்தரை தொழுது கொண்டவங்க, இவங்க அவங்க மேல ஆசைப்பட்டு தங்களுக்குள் பெண் கொண்டார்கள். இப்ப இயற்கையாவே காயினுடைய சந்ததி ராட்சதர்கள் இருக்கிறாங்க. அப்ப இவங்களும் பேர் பெற்றவொடனே இவங்க 2 என்ன இடி முழக்கமாய் மலையோடு 2 மலை மோதிர மாதிரி சண்டைகள் வர ஆரம்பித்தது. அக்கிரமங்கள் பெருக ஆரம்பித்தது. இந்த அக்கிரமங்களை குறித்து நான் உங்களோடு பேசுகிறேன். இப்பொழுது இது 18 நிமிடம் உங்களுக்கு மேல் ஆகிறது. அப்ப இந்த இடத்தில் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டியது என்ன, சிந்திக்க வேண்டியது என்ன என்று சொன்னால், வேதம் வந்து பாருங்க, இந்த எகிப்திலிருந்து இந்த ஜனங்களை அழைத்து வருகின்ற பொழுது கூட நீங்கள் மிக ஞானமாக ஜாதிகளோடு கலவாமல், அப்படின்னா என்ன அர்த்தம், அழைக்கப்பட்டு ஆராதனை செய்கிற இந்த கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவர்களோடு தான் நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். மாறாக நீங்கள் தாறுமாறாக மற்றவர்களோடு, இப்போ சித்தீமில் போய் மோவாப்பிலே அதில் அவங்க வந்து இஸ்ரவேலர்கள் வந்து அங்கே இவன் விலையாம் போட்ட அந்த திட்டத்தினாலே சதியினாலே அவர்கள் திருமணம் செய்ததை பேசித்தரம் பண்ணினார்கள். அதனால் எக்கச்சக்கமான பேர் அழிந்து போனார்கள் என்று நாம் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்ப ஆரம்பம் முதலே கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் ஐக்கியம் என்ன? தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் தூய சிந்தனையோடு தூய்மையாக இருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தரை தங்களுடைய சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்களை திருமணம் செய்வது தான் வேதம் அங்கீகரிக்கிறது. இல்லை என்றால் தண்ணீருக்கும், அதாவது ஒரு எலியையும் ஒரு தவளையும் கட்டி விட்டுருங்க காலை. எலி வந்து என்ன செய்யும், வெட்டைக்கு இருக்கும். தவளை என்ன செய்யும், தண்ணிக்கு போகும். இப்ப இதுல எது ஜெயிச்சாலுமே ஒன்று செத்து போயிடும். இதோட நான் பிடிக்கிறேன், அப்புறம் உங்களை தொடர்ந்து தருகிறேன். தண்ணீருக்கு தவளை இழுக்கும், வெட்டைக்கு எலி இழுக்கும். இதே மாதிரிதான் அவிசுவாசியோடு பேலியாளோடு ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்வது, திருமணத்தை ஏற்படுத்திக் கொள்வது, பணத்திற்காக, பட்டத்திற்காக, பதவிக்காக ஏற்படுத்திக் கொண்டு கடைசி நாட்களிலே சின்ன பின்னமாகி செதறி அந்த தாய் தகப்பன் பார்த்தீங்கன்னா தன்னால நொந்து நூலாகி வெந்து வேப்பாங்காய் புண்ணாக்கா கிடப்பாங்க, படுத்து கிடப்பாங்க கட்டில்ல. அப்போ கூட அவர்களை ஏறெடுத்து பார்ப்பார் இல்லாத அளவுக்கு ஆகிடும். என்றால் உன் தாயும் தகப்பனையும் கணம் பண்ணு, அப்பதான் ஒரு வாழ்நாளுக்கு நீடித்திருக்கும் அப்படிங்கிற அந்த சங்கிலி அறுபட்டு போயிடும். சிலர் என்ன செய்யணும்னா இப்பயே பிச்சுக்கணும், டக்குன்னு கொஞ்சம் தண்ணிக்குள்ள இழுத்து போடுறோம், அது செத்து போயிடும். அல்ல இது இழுத்து போட்டு இது செத்து போயிடும். பாரு செத்ததை எவ்வளவு நாளைக்கு இழுத்துக்கு தெரிய முடியும். இப்படி திருமணங்கள் கூட என்ன செய்து விடுகிறது என்று சொன்னால், தேவனை அறியாத ஒரு திருமணங்கள் நடக்கின்ற பொழுது தேவன் அந்த அவர்கள் படுகிற அவஸ்தையை பார்த்து இவங்க இப்படி இருப்பதை விட செத்துப்பிட்டா நல்லது அப்படின்னு நினைச்சதாங்க ஆண்டவருடைய, நான் மனிதர்களை பூமியில் படைத்ததற்காக வேதனைப்படுகிறேன். நான் ஒருத்தனை சதித்து அவனை அனுப்பிட்டேன். அவனை வந்து யார் கொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கிறேன் தவிர அவனோட தொடர்பு கருத்துக்கள்லாம் வைக்க அதை கருத்து பேசியிருப்பாங்க. நிறைய பேரோட தேவனை தொழில் கொள்ளும்போது பேசியிருப்பாங்க. யார் அதெல்லாம் இவர்கள் மாறி செய்தபடினாலே தேவன் அவர்களை அழிக்கும்படியாக வந்தார். புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறவர்கள் பவுல் அழகாக சொல்லுகிறார், ஆண்டவர் அழகாக தெளிவாக சொல்லுகிறார், அந்நிய நுகத்தில் நீ பிணைக்கப்படாதே. இந்த அந்நிய நுகம் எது? அந்த மனுஷகுமாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பிணைக்கப்படாதே என்று சொல்கிற தேவகுமாரர்கள் தேவகுமார்த்திகள் எடுத்து. ஆகவே பிரியமானவர்கள், புதிய ஏற்பாட்டின் வழியாக ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து சில காரியங்களை நாம் சிந்திப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.